மேற்புறத்துலேருந்து கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இரணைமடு கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தின் பிரம்மாண்ட ராஜகோபுரம் முழு தோற்றத்தையும் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். கலசம் வைக்க போகிறாங்க. இது பெரும்பாலும் செப்பு தகட்டால ராஜகோபுரத்துக்கான காட்சிகளை காணக்கூடிய ஒரு ஆலயமாக அது பழைய இருந்தாலும் அதையும் புனரமைப்பு செய்துதான் நாங்கள் விடுவோம். மேற்கு வாசல் கோபுரம் கோவில் இதனுடைய முழுக்க பெருங்கல்லினாலான பொழிகற்களினால் தானிய லட்சுமி சந்தான லட்சுமி அமைப்பு. இது இரட்டை பஞ்சாங்க அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே அஷ்டலட்சுமிகள் பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அஷ்டலட்சுமிகள் தானிய லட்சுமி சந்தான லட்சுமி அப்படி 8 அட்டலட்சுமிகளுடைய சிலைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே நீங்கள் பார்க்கலாம் அம்பாளுடைய மூலஸ்தானத்தினுடைய தோற்றத்தை இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு அப்பாலே சுற்று மண்டபங்கள் இப்பொழுதுதான் வர்ண வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குடமுழுக்கு முன்பதாக இதனுடைய வேலைகள் நிறைவு பெறும் அம்பாளுடைய திருவருநாளே என்று நாங்கள் கருதுகின்றோம். இங்கே விநாயக பெருமானுடைய பரிவார மூர்த்திகளில் ஒருவரான விக்னேஸ்வர பெருமானுடைய திருக்கோயில் இது பொழிகற்களினாலே அமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. சீமெண்ட் கற்கள் அல்ல, பொழிகற்களினாலே. இது விநாயக பெருமானுடைய பரிவார மூர்த்திகளில் ஒருவரான விக்னேஸ்வர பெருமானுடைய கோவில் முழுக்க கருங்கல்லினாலான பொழிகற்களினாலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே விநாயகர் அமருகின்ற அந்த பீடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே அமைக்கப்படுகின்ற ராஜகோபுரத்தை தவிர வடக்கு வாசல் கோபுரமான குபேர வாசல் கோபுரம் அந்த பகுதியிலே அமைக்கப்பட்டு அதனுடைய வேலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல அது வடக்கு வாசல். மேற்கு வாசல் கோபுரம் இதற்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு மேல அது இப்பொழுது வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேற்கு வாசல் கோபுரம் இதனுடைய வேலைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அநேகமாக குடமுழுக்கு முன்பதாக இதனுடைய வேலைகள் பூர்த்தியாகும் என்று நாங்கள் ஆக்குவதற்கு அன்னையின் அருள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஓகே மக்கள், இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சன்னிதானம் இருக்கு. இது முருகப்பெருமானுக்கு அமைக்கப்படுகின்ற கோவில். இதுவும் பொழிகற்களினாலே அமைக்கப்பெற்று அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட சமேதராக அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பீடங்க அமைப்பு வேலைகள் எல்லாம் நிறைவு பெற்று விட்டன. இது மேல் கோபுர பகுதி எல்லாமே பொழிகற்களால் இவ்வளவும் இந்த கோயில் முழு சன்னிதானமும் பொழிகற்களினாலே. ஆச்சரியம் தான். உங்களை பற்றி சொன்னால் தூண்களோட சில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அநேகமாக குடமுழுக்கு முன்பதாக அதை நிறைவு செய்யக்கூடிய முறையிலே அன்னையினுடைய அருளும் அதிலே பணியாற்றுகின்றவர்களுடைய சேவையும் இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது ஆலயத்தினுடைய திருமஞ்சன கிணறு. அங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலஸ்தான தூவியினுடைய தோற்றம். இது பழைய கிணறு அல்ல, இது பழைய கிணறு. அது பழைய கிணறா இருந்தாலும் அதையும் புனரமைப்பு செய்துதான் நாங்கள் விடுவோம். 2011. இது அங்கே எல்லா எழுந்தருளி மூர்த்திகளும் அமைந்திருக்கின்ற மண்டபம். இது நடேசருக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற நடேச பெருமான்.
குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணேறும் இனித்த முடிய எடுத்த அந்த நடராஜ பெருமானுடைய திருக்காட்சி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய வேலைகளும் வர்ண வேலைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது நவக்கிரக கோயில். இதுவும் பொலிகற்களினாலே அடியவர்களுடைய அன்பளிப்பினாலே இந்த கைங்கரியமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேலை திட்டங்கள் உங்கால பார்த்தோம்னா வசந்த மண்டபம் இருக்குது. இங்கே நாளைய வழிபாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குதுங்க. பைரவருக்குரிய ஆலயமும் யாக மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் பொலிகற்களால் தமிழுக்கு ஒரு சூழாயுதம். இவையெல்லாம் பொலிகற்களாலே வியாழவரி வரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே 9 நவதளங்கள் ராஜகோபுரத்துக்கு மேலே இருக்கின்றது. எல்லாமே முழுக்க கருங்கற்களால் ஆக்கப்பட்ட இதுல பெரிய கதவு வரும். அது இந்த ராஜகோபுரத்துக்கான கதவு வேலை 12 ராசிகளும் பெண்கால பார்த்தவங்க சொன்னாலும் சித்திர வேலைப்பாடுகளோடு முழுக்க கருங்கற்களால் ஆக்கப்பட்டிருக்கிறார். வியாழவரி வரை பொலிகற்களினாலே, அதாவது கருங்கல்லு மட்டம். அதற்கு மேலே 9 தளங்கள். மொத்தமாக இதனுடைய உயரம் 108 அடி. 108 அடி உயரமான ராஜகோபுரம். இது ஒன்று புராண இதிகாச வரலாற்று அற்புத காட்சிகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இது இந்த ராஜகோபுரம் ஒரு இடிதாங்கியாகவும் இந்த மாவட்டத்துக்கு இருக்கு, விஞ்ஞான ரீதியாக சொல்லுவதாக இருந்தார். அது மட்டுமல்ல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற வகையிலே இது இங்கே இருந்து பார்க்க மற்ற கட்சியெல்லாம் தெரியும். கனகாம்பி அங்க முருகண்டி போற ஏனையில இருந்து பார்க்கவும் தெரியுது. 2 மணிக்கோபுரங்கள் 2 பக்கத்திலும் மணிக்கூட்டு கோபுரங்களும் இதனோடு இணைத்து அமைக்கப்பட்டிருக்கு. இதிலே ஒரு மணிக்கூட்டு கோபுரம். அதே போல அந்த பக்கத்திலும் ஒரு மணிக்கூட்டு கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வர்ண பூச்சிகள் எல்லாம் நிறைவு செய்து கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகின்ற போது அம்பாளுடைய ஆலயம் ஒரு அற்புதமான அன்னையின் அற்புத காட்சிகளை காணக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த மாவட்டத்திலே ஒரு பெருங்கோவிலாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே அன்பர்களே, 31ஆம் தேதி நடைபெறுகின்ற விக்கிரகங்களுக்கான எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்விலும் தைப்பூசத்தில் அன்று நடைபெறுகின்ற இந்த குடமுழுக்கிலும் அனைத்து அடியவர்களும் பங்கேற்று அன்னையின் அருளை பெற்றுக வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதி நடக்க இருக்கும் நிகழ்வுக்கான யாகசாலை மண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, இதே ஒரு பெரிய ஒரு மண்டபமாக இருக்குது பார்க்க. இது பாருங்க, உள்ளுக்கு பெரிய அளவில் மண்ணெல்லாம் கொட்டி கமுகு மேலே பெரிய இதெல்லாம் போட்டு பின்னி பெரிய ஏற்பாடு செய்து வச்சுருக்குறாங்க. வெளியிலேருந்து பார்ப்போம் அந்த தோற்றத்தை. வெளியிலேருந்து பார்க்கும்போது பாருங்க, யாகசாலை இப்படி தான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் மேலும் இந்த இடத்துல சில சிற்ப வேலைகள்லாம் நடந்திருக்குது. எல்லாமே கருங்கற்கள் தான். இங்கே பாருங்க எப்படி கிடக்குது. இது அம்மிக்கல் மாதிரி. நான் இந்த யாகசாலைக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாம் அப்படி இருக்குது.
தெற்கு பகுதியிலேருந்து கோவிலை பார்த்தோம்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. பாருங்கள் கோபுரம் இப்படி இருக்குன்னு. கோபுர வேலை முழுமையாக முடிஞ்சிட்டு இருந்து சொல்லலாம். மற்ற வேலை பரபரப்பாக நடந்து கொண்டிருக்குது. பழைய ஆலயத்தில் இருந்த நந்தி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. கோயில் கோபுர கலசம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா சைஸில் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய கலசம் வைக்க போகிறாங்க. இது பெரும்பாலும் செப்பு தகட்டால் ஆக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இது இந்த விஞ்ஞான ரீதியானது கருத்து என்னன்னு கேட்டால் இடிதாங்கியாக செயற்படக்கூடியதுதான் இது. கோவிலுக்குள்ள இதில் இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க கருங்கற்களால் ஆக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இது ஏற்கனவே இருந்தது அந்த தெரியல. மணியெல்லாம் பொருத்தப்பட்ட கதவுகள். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் ராஜகோபுரத்தின் உச்சிக்கு போய் பார்க்கலாம். இதுக்குள்ள தான் போக போகிறோம். ஓகே, உள்ள போகிறோம். வா, ஒரு பெரிய முதலாவது இப்படி 9 தளம் இருக்காம். இப்போ நாங்கள் முதலாவது தளத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ முதலாவது தளத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த முதலாவது தளம். இப்படிதான் இருக்குது. ஓகே, இப்போ இதிலிருந்து நாங்கள் கோவில் வெளிப்புறத்துக்கு வந்து பார்க்கலாம். வெளிப்புறத்துக்கு வந்த வேண்டாம். இதை பாருங்க, மணிக்கூட்டு கோபுரம் இப்படி இருக்குது. ராஜகோபுரத்தின் எஞ்சி 8 தளமும் அப்படி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆலயம் உண்டு. ஓகே, இதுதான் மேற்புற தோற்றம். இப்படி தான் இருக்குது. பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுற எப்படி இருக்காங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரத்தில் நீ அங்கே நிற்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த தளத்துக்கு போய் பார்ப்போம். அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு கோவிலில் அந்த மற்ற பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க. இங்கால அப்படிதான் இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு தனியாக ஒரு கோபுரம் ஆக்கி ஒன்று இருக்குது. என்னென்னு கிட்ட போய் பார்ப்போம். இந்த கோபுரத்துக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியல. ஆஹா, இதுதான் நினைக்கிறேன் கொடிமரம் வர்ற இடம். சரி சரி சரி, இந்த இடத்துல கொடிமரம் வருவேன் நினைக்கிறேன். சரி, ஓகே, இங்கேருந்து கொடிமரம் இந்த இடத்துல தான் வரும். ஓகே, அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பார்க்க போகிறீங்க அந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்தின் முழு தோற்றத்தையும் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபுல்லாக எடுக்க முடியலன்னு ஜூம் பண்ணி கொஞ்சம் குறைச்சி எடுத்தவா. இப்படி தான் இருக்குது. இரணைமடு அம்பாள் ராஜகோபுரம், 108 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் இதுதான். ஓகே மக்கள், இப்போ நாங்கள் ஒவ்வொரு தளமாக மேலே போய் பார்க்கலாம். இதுலேருந்து மேலே போகிறதுக்குரிய பாதை இங்கே இருக்குது. ஓகே, முதலாவது தளத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் வேலை நடந்து கொண்டிருக்கு இங்கேலாம். அடுத்தபடியே நாங்கள் 2வது தளத்துக்கு போய் பார்ப்போம். 2வது தளத்துக்கு வந்துட்டோம். அடுத்தபடியே நாங்கள் 3வது தளத்துக்கு போய் பார்க்கலாம். 3வது தளத்துக்கு வந்துட்டோம். அப்பா, அடுத்து 4வது தளத்துக்கு போய் பார்ப்போம். 4வது தளத்துக்கு வந்துட்டோம். அடுத்து 5வது தளத்துக்கு போய் பார்ப்போம். ஐயோ, 5வது தளத்துக்கு வந்துட்டோம். அடுத்து தொடர்ந்து
6வது தளத்துக்கு போய் பார்க்க போகிறோம். 6வது தளத்துக்கு வந்துட்டோம். அடுத்து 7வது தளத்துக்கு போக போகிறோம். 7வது தளத்துக்கு வந்துட்டோம். இன்னும் இருக்குது, இங்கே தான் காட்சிகள் இருக்குது. 7வது 8வது தளத்துக்கு தனி பாதை இல்லை. அப்போ வா, இங்கே பாருங்க, கனகாம்பிகை குளம். கனகாம்பிகை குளத்தினுடைய முழு அமைப்பு இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ட்ரோன்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே மக்களை, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்தின் ராஜகோபுரம் உச்சியில் நின்று கொண்டிருக்கோம். பாருங்கள், உச்சி ஒன்றும் போக இருக்குது மேலே. ஸோ இப்போ அவ்வளோ ஒரு உயரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கீழே காட்டுறேன் எப்படி இருக்கு. கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, 6வது தளத்துக்கு வந்துட்டோம். இப்போ 7வது 8வது 9 இன்னும் 3 தளத்துக்கு போகணும். போய் பார்ப்போம். இது கனகாம்பிகை. ஓகே, இப்போ நாங்கள் 7வது தளத்துக்கு போக போகிறோம். 7வது தளத்துக்கு வந்துட்டோம். 7வது தளம். அடுத்து 8வது தளத்துக்கு மேலே பாதை இல்லை. இங்கே பாருங்க, 8வது தளத்துக்கு போகிறதுக்கு பாதை இல்லை. வெளியில தான் வர. வா, வந்துட்டோம். அப்போ இந்த இடத்துல இரும்புல தான் எல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. நம்பி தான் நேரணும். வா, இங்கே பாருங்க, கனகாம்பிகை குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. அந்த ஆர்மி கேம்பில் இந்த இராணுவ வீரர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற பக்கம் கோவில். இந்த மேற்புறத்துலேருந்து கோவிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து உச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வா, சரி, சரியான பயமாக தான் இருக்குது. ஓகே, மேலே பார்த்து கொண்டே ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் நடந்து போவோம். மேலே குடமுழக்கான இன்னைக்கு எல்லா ஐயாக்களும் இதில் தான் ஏறி வருவாங்க. ஓகே, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே எடுத்துட்டு காட்டிட்டோம். கீழே இருந்து வேலை செய்கிறவங்க பார்க்குறாங்க, மேலே ஒருத்தன் ஏறிட்டானு. அப்பா, வாவ், சூப்பர். இந்த பாருங்க, முழு கிளிநொச்சியையும் இங்கேருந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு என்ன சொல்கிறது, காற்று வீசி கொண்டு இருக்குது. பாருங்க, முழு கிளிநொச்சி இங்கேருந்து உங்களுக்கு காட்டிட்டோம். இங்கே இருந்தால் ட்ரோனில் இருந்தால் வீடியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்தே எடுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரணைமடு கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கோம். இதுதான் கடைசி. இங்கே பாருங்கள், நிற்கிறது தான் கடைசி. இது வந்து 108 அடி உயரம் கொண்டது ராஜகோபுரம். இந்த ஆலயத்தினுடைய குடமுழக்கு 28ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறக்காக தான் இந்த காணொலியை தொகுத்து காட்டியிருக்கிறோம். உண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே எல்லாரும் சொல்வது போல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கிளிநொச்சியில இருந்து எங்க இருந்து பார்த்தாலுமே இந்த ஆலயத்தை ஏதோ ஒரு வகையில் இந்த ஆலயத்தின் இந்த கோபுரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அம்மனை வேண்டிக் கொண்டு எங்களுடைய அன்றாட காரியங்களை பார்க்கக்கூடிய அளவில் இந்த கோபுரம் எல்லாருக்கும் அருள் புரியும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நான் நின்று நிற்கிற இடம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு இரணைமடு குளம் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால்
இங்கால இதில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் முருகண்டி, மற்றது அப்படியே 55 அங்கால அந்த பக்கம், அடுத்தது இங்கால கிளிநொச்சி நகரம் நல்லா தெரியுது. இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சில இடங்களை கிளியராக பார்க்க முடியலை. கிளிநொச்சி நகரம் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்க நிறைய விஷயங்கள் நார்மலாக தெரியுது, வீடியோ கால் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஓகே, இங்கேருந்து பறக்கக்கூடியதாக இருக்கும் சில இடங்களை. அதே நேரத்தில் அப்படியே இங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால பரந்தனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அடுத்து வட்டக்கச்சிக்குள்ளாவே தெரியும். வட்டக்கச்சியிலேருந்து இந்த ஆலய கோபுரத்தை எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சாந்தபுரம், அதை தாண்டி முருகண்டி இங்கால இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த பனி அதிகமாக பொழிகிறதுனால எல்லா இடமும் பனிமூட்டமாக இருக்கிறதுனால அவ்வளோ கிளியராக தெரியலை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலசம் போட்டு வாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 கலசம் இதில் போட்டுவதற்கு இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் இன்றைய நிலவரம். ஓகே, இப்போ நான் நின்று கொண்டிருக்கிற இடத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் இப்படி ஒரு இடத்துல இருந்து இந்த கோயிலை பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இதை கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் பாருங்கள், இந்த பைக் நிற்கிதுங்க. இங்கே நிற்கிது இந்த பைக். அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் கோவில் வளாகம் இப்படி தான் இருக்குது. எல்லா வேலையும் நல்லா பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது. இதுதான் ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபம் இந்த இடத்துல இருக்குது. அதை தாண்டி அங்கால இருக்கிற எல்லா பகுதியையும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அங்கால பக்கம் போக முடியாது. பாருங்கள், பெரிய ஒரு இடத்த இராணுவம் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் அந்த டவர் தெரிகிறது, அதெல்லாமே வரும்.